கனடாவில் உள்ள ஹேன்மர் லேண்ட்ஃபில் பகுதியில் ஒரு சந்தேகத்திற்கிடமான $100 பணத்தால் தொடர்பான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. ஹேன்மர் லேண்ட்ஃபில் பகுதியில் பணியாற்றும் பாதுகாப்பு காவலர்களில் ஒருவருக்கு கிடைத்த $100 பணத்தாள் பின்னர் வங்கியில் செலுத்தப்பட்டது. ஆனால் அந்த பணத்தாளை வங்கி பரிசோதித்த போது அது போலி பணத்தாளாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் திருப்பி அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதாரணமாக இப்படிப்பட்ட சந்தேகமான பணத்தாள்கள் கிடைத்தால் வங்கி அதனை பெற்றுக்கொண்டு அதிகாரப்பூர்வ புகாரை பதிவு செய்து மேலதிக விசாரணைக்காக அனுப்ப வேண்டும் என்பது நடைமுறையாகும். ஆனால் இந்த விவகாரத்தில் ஆரம்பத்தில் அந்த நடைமுறை பின்பற்றப்படாததாக கூறப்படுகின்றது. பின்னர் நகராட்சி நிர்வாகத்தின் தலையீட்டின் பிறகு அந்த சந்தேகத்துக்கிடமான $100 பணத்தாளை வங்கி மீண்டும் பெற்றுக்கொண்டு விசாரணைக்கு எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் பொதுமக்கள் போலி பணத்தை அடையாளம் காண்பது குறித்து வங்கி வழங்கிய வழிகாட்டுதலும் வெளியிடப்பட்டுள்ளது. பணத்தை பெறும்போது அதன் பாதுகாப்பு அம்சங்களை சரிபார்த்து கவனமாக இருக்குமாறு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.